ஹலோ ஆல். இந்த ப்ராப்ளம் நான் கண்டக்டிங் வச்சு கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த கொஸ்டினை கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். ஒருவேளை இந்த ப்ராப்ளம் கண்டக்டராக இருந்தது அப்படின்னா எல்லா சார்ஜும் ரிம் ஓரத்தில் தான் இருக்கும், கரெக்டா? அப்போ ஐஸ் ஈக்குவல் டு கியூ பை டின்னு போட்டு ஒர்க் பண்ணணும். இந்த டி தான் இப்போ இங்கே கண்டென்ட்டு. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π/t. அப்போ டீயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2π/ஒமேகா. சரி, இது வரைக்கும் கண்டக்டிங்க்கு நான் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன், கஸ்டமைஸ் பண்ணிட்டேன். நான் கொஸ்டினை கஸ்டமைஸ் பண்ணிட்டேன். சரி, இப்போ இந்த கொஸ்டினை பார்ப்போம். நான் கண்டக்டிங் டிஸ்கா? அப்போ நான் இதுக்குள்ள டிஸ்க்குங்கிறதுனால நான் இந்த இடத்துல எவ்வளோ சார்ஜ் இருக்காங்க நான் அச்சீவ் பண்ணிக்கிறேன். ஸோ கியூ இஸ் ஈக்குவல் டு சிக்மா இஸ் ஈக்குவல் டு கியூ பை πr ஸ்கொயர். ஓகே, ஸோ நான் கண்டக்டிங் ஹேவிங் யூனிஃபார்ம் பாசிட்டிவ் சார்ஜ் கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த இது ஒரு நான் கண்டக்டிங் ஆனால் யூனிஃபார்ம் பாசிட்டிவ் சார்ஜ்னு கொடுத்துருக்கும் போது சிக்மா கியூ பை πr ஸ்கொயர். அப்போ இப்போ நான் டிக்யூ கால்குலேட் பண்ணும்போது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? சிக்மா இன்டூ நான் இங்கிருந்து ஒரு ரேடியஸ் எடுத்திருக்கேன், அது 2πr. 2πr மட்டும் எடுத்தீங்கன்னா ரொம்ப தப்பு. நீங்க எவ்வளவு தூரம் திக்னஸ் எடுக்கிறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பேசிக் ஒருத்தனுக்கால எப்போ நல்லா படிக்க முடியும்னு கேட்டா 11th ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் நல்லா படிச்சவனால மட்டும்தான் இப்படிலாம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கான்செப்ட்ல புரிஞ்சுக்க முடியும். 11th ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் சூப்பர். அப்போ டிக்யூ இஸ் ஈக்குவல் டு சிக்மாவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா கியூ பை πr ஸ்கொயர் இன்டூ 2πr dr. பை கேன்சலா? அப்போ டிக்யூ இஸ் ஈக்குவல் டு கியூ 2r dr பை r ஸ்கொயர். கரெக்டு தான். ஐஸ் ஈக்குவல் டு கியூ பை டி. அந்த இடத்துல மட்டும் கரண்ட் டிக்யூ பை டி. ஓகே, இந்த டீயை தான் நம்ம என்ன எழுதுறோம்? 2π/ஒமேகான்னு எழுதுறோம். ஓகே, அப்போ ஐஸ் ஈக்குவல் டு 2r dr by r ஸ்கொயர் இன்டூ 2π/ஒமேகா. இந்த ஒமேகா எங்க போகும்? மேலே போயிடும். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். இப்போ ஒரு சர்க்குலர் டிஸ்கில் என்னன்னு பார்ப்போம். டிபி இஸ் ஈக்குவல் டு μ0I/2r. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்க்குலர் லூப்ல எட்ஜில் மட்டும் இருக்கும், ஆனால் இங்கே ஃபுல்லாக இருக்கிறதுனால ஐ நம்ம ஐ கண்டுபிடிக்கல. ஆக்சுவலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? டிஐ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். டிக்யூக்கு டிஐ. அப்போ நான் இங்கேயும் என்ன போடணும்? டிஐ தான் போடணும். ஃபேண்டாஸ்டிக். அப்போ μ0/2r டிஐயோட சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2r dr ஒமேகா பை r ஸ்கொயர் இன்டூ 2π. ஸோ இப்போ இதில் யாரை மட்டும்தான் நீங்கள் இன்டகிரேட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஆரை மட்டும்தான் இன்டகிரேட் பண்ண முடியும். ஸோ மற்றதெல்லாம் வெளியில் எடுத்துடலாம். μ0 ஒமேகா மேலே ஒரு 2 கீழே ஒரு 2 கேன்சல் அண்டு 2π r ஸ்கொயர் இங்கே ஒரு r கியூப். கரெக்டாக தான் போகிறேன்னு நினைக்கிறேன். இன்டர்னல் ஓவர் rdr. கரெக்டா? 0 to r. ஸோ ஆர்டிஆரை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும் நமக்கு? ஆர்டிஆர் இன்டகிரேட் பண்ணால் ஆர் ஸ்கொயர் 0 to r. ஆறு கேன்சல் ஆகிடுச்சா? வெயிட் அ மினிட். டிபிக்குன்னு பார்த்தீங்கன்னா 2r வரும். அப்போ ஆறு கேன்சல் ஆகிடும். எக்ஸாக்ட்லி. ஹியர் ஐ மேட் அ மிஸ்டேக். ரொம்ப பெரிய தப்பு இல்லை, இட்ஸ் அ ஹியூமன் எரர். நான் டிபிக்கு கால்குலேட் பண்ணும்போது 2r தான் போடணும், ஃபுல்லாக போட்டிருக்க கூடாது. ஏன்னா நான் கன்சிடர் பண்ணுறது ஆர் மட்டும் தானே. எக்ஸாக்ட்லி, இதுதான் கரெக்டு. ஸோ நான் இந்த ஸ்டெப் அப்படியே டெலீட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே ஃபைன். எந்த ஒரு ப்ராக்டிஸும் இல்லை, அப்படியே தான் உள்ளே வந்தேன். அதனால இந்த மிஸ்டேக்ஸ் ரொம்ப காமன் தான். எஸ், ஓகே ஃபைன். ஸோ இப்போ டிபி கால்குலேட் பண்ணும்போது μ0 டிஐ நான் கன்சிடர் பண்ணது 2r தானே. அப்போ μ0 டிஐயோட வேல்யூ என்ன? மேலே இருக்கிறத சப்ஸ்டிட் பண்ணுறேன். dr ஒமேகா பை r ஸ்கொயர் இன்டூ 2π இன்டூ 2r. 2r கேன்சல். இப்போ யார் யாரெல்லாம் கான்ஸ்டன்ட்னு பார்த்தீங்கன்னா μ0 ஒமேகா r ஸ்கொயர் இன்டூ 4π இதெல்லாம் கான்ஸ்டன்ட். யாரை மட்டும் இன்டகிரேட் பண்ண முடியும்? டிஆரை மட்டும் தான் இன்டகிரேட் பண்ண முடியும். தட் இஸ் 0 to r. ஸோ அதையும் இன்டகிரேட் பண்ணி முடிச்சிட்டோம்னா r தான் கிடைக்கும். தட் இஸ் கேபிட்டல் R கிடைக்கும். அந்த ஆரையும் இந்த ஆரையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ μ0 q விட்டுட்டோமோ? ஆமாம், இங்கே ஒரு q விட்டோம் பாருங்களேன். dq by dt. இந்த q மிஸ் ஆகிட்டு இங்கே. ஓகே, q. அப்போ இங்கேயும் ஒரு q, இங்கேயும் ஒரு q. எப்படி இதை கண்டுபிடிச்சேன்னு பார்த்தா ஆப்ஷனை பார்த்து கண்டுபிடிச்சேன். μ0 q ஒமேகா பை r into 4π. Fantastic, sir. B is the right answer. Thank you. Keep on watching.